type 2 1 by x square plus 1 model. So denominator வந்து factorize பண்ண முடியாது. So denominator has no real roots, cannot factorize. So the form is ax plus b divided by x square plus 1. அப்போ ஒரு quadratic form வந்து நம்ம factorize பண்ண முடியலைன்னா அதுக்கு ஃபார்முலா ax plus b அப்படின்னு போட்டுக்கணும். ax plus b divided by the denominator x square plus 1 x square plus x plus 1. So denominator வந்து நம்ம quadratic formல இருக்கிற denominator நம்ம factorize பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ax plus bங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும் or a plus bx. So next example 2x by x square plus 1 into x minus 1. So 2x by x square plus 1 into x minus 1. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டினாமினேட்டரில் x square plus 1 இருக்கு. அப்போ அதனுடைய ஃபார்முலா ax plus b divided by x square plus 1 plus நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கு c by x minus 1. ஸோ ஆல்ரெடி ஏபிங்கிற கான்ஸ்டன்ட் நம்ம கொடுத்தாச்சு. அதனால் நெக்ஸ்ட் ஒன் வந்து சின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து நமக்கு x square plus 1 and x minus 1 ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது. x square plus 1 அப்படிங்கிறது நமக்கு இமேஜினரி ரூட்ஸ் வரும். ஸோ x square plus 1 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ax plus b அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ ax plus b divided by x square plus 1 ப்ளஸ் நெக்ஸ்ட் ஃபேக்டர் x minus 1 இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம c by x minus 1 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ டினாமினேட்டரில் டிகிரி 2 இருந்தால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியலன்னா ax plus bன்னு வரும். பட் டினாமினேட்டரில் டிகிரி 1 இருந்தது அப்படின்னு சொன்னால் எக்ஸனுடைய டிகிரி 1 இருந்ததுன்னா வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2x by x square plus 1 into x minus 1 equal to the cross multiplication ax plus b அப்படிங்கிறது ஒரே டேர்ம். ஸோ ax plus b காமன் ப்ராக்கெட்டில் போடணும். ப்ராக்கெட் போடலைன்னா ஆன்சர் வராது, தப்பாயிடும். ஸோ ax plus b into cross multiplication we get x minus 1 into ax plus b plus c into x square plus 1. இது இங்கே cross multiple பண்ணுறோம். divided by denominator multiple பண்ணும்போது x square plus 1 into x minus 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் denominator cancel ஆகிடும். So remaining numerator value 2x is equal to ax plus b into x minus 1 plus c into x square plus 1. இப்போ இதை கிளியராக நம்ம எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் ஃபுல்லாமே 0 வந்துடும். அப்போ ax plus b னுடைய கோஎஃபிஷியன்ட் 0 வர்றதுனால c வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ புட் x is equal to 1, we get 2 into x value 1 which is equal to, it becomes 0 plus c into 1 square 1, 1 plus 1, 2. So 2 is equal to 2c. So 2 cancel பண்ணிட்டோம்னா c is equal to 1. So next நம்ம எந்த வேல்யூமே xக்கு சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. 0 வர்ற மாதிரி நம்ம வேல்யூ எதுவும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாதனால நம்ம எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ put x is equal to 0 in equation 2. அப்போ நம்ம இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது a into 0, 0, 2 into 0, 0. So put x is equal to 0. We get 2 into 0 equal to a into 0 plus b, 0 minus 1 plus c into 0 plus 1. So 2 into 0, 0 வந்துரும். Next 0 plus b, a into 0, 0 plus b into 0 minus 1, minus 1 plus c into 0 plus 1, 1. So 0 is equal to minus b plus c. So b into minus 1, minus b plus c. But c is equal to 1 அப்படின்னு find out பண்ணிட்டோம். So minus b plus 1 equal to 0 or minus b is equal to minus 1, b is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ நம்ம பி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இனி நெக்ஸ்ட் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸுக்கு வேறு ஏதாவது நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 0 பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரே ஒரு தான். எக்ஸுக்கு 1 மட்டும்தான் நம்ம ஃபேக்டர்ஸ் கொடுக்க முடியும். அப்போ மட்டும்தான் அந்த வேல்யூ 0 வரும். அடுத்த ஃபேக்டர்ஸ் நம்ம எதுவுமே 0 பண்ணுற மாதிரி கொடுக்க முடியாதனால நம்ம வந்து எந்த நம்பர்ஸ் வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இமீடியட்டாக நமக்கு ஆன்சர்ஸ் பி வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம 1 or 2, -1 எந்த வேல்யூ வேணால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ புட் x equal to 2ன்னு எடுத்திருக்கேன் நான். இந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a is equal to -1 வரும். அப்போ அந்த ஃபார்முலாவில் ஏபிசி வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2x by x square plus 1 into x minus 1. கான்செப்ட் என்ன? ax plus bன்னு கொடுத்துருக்கோம். a into x, ஏங்கிறது -1. ஸோ -1 into x minus x plus b வேல்யூ 1 by x square plus 1 plus c வேல்யூ 1 by x minus 1. அப்போ இந்த ஏபிசி வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். So equation 1ல a value -1, so minus 1 into x minus x plus b value 1 by x square plus 1 plus c value 1 by x minus 1. So அந்த வேல்யூ தான் நமக்கு கிடைச்சிருக்கு.